ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஜமதக்னி பரசுராம் பற்றி பார்க்கலாம். ரிஷிகர் சத்யவதி இவங்களுடைய புதல்வர் ஜமதக்னி முனிவர். ஸ்ரீவத்ச கோத்திரம், அதை ஸ்ரீவத்ச கோத்திரத்தை விருத்தி செய்த 5 பேர்ல இவர் தான் இளையவர். செவன மகரிஷியின் மகன் ரிஷிகர். காதி அப்படிங்கிற மன்னனுடைய மகள் சத்தியவதி. பிராமணருக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் பிறந்தவர் ஜமதக்னி. கன்யாகுப்ஜம்னு ஒரு நாடு, அந்த நாட்டு மன்னன் தான் காதி. அவங்கிட்ட ரிஷிகர் பெண் கேட்டு போன போது அவன் சொன்னான், ஒரு காது மட்டும் கருப்பான உடல் புறம் வெள்ளையா இருக்கக்கூடிய 1000 குதிரைகள் யார் தருவாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இதனால ரிஷிகர் வர்ணனை வேண்டி தியானம் செய்து அவ்வாறு அதே போல குதிரைகளை பெற்று அவளை திருமணம் செய்கிறார். திருமணத்துக்கு சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான பிருகு அவர் ஆசீர்வாதம் பண்றார், மணமக்களை ஆசீர்வாதம் பண்றார். திருமணத்துக்கு வந்திருந்தவர், ஏதாவது உனக்கு நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு பிருகு சொல்ல, சத்தியவதி சொன்னா, எனக்கு சகோதரனே இல்லை, இதனால எனக்கு ஒரு ஆண் பிள்ளையும் என் தாய்க்கும் ஒரு ஆண் பிள்ளையும் பிறந்தா நல்லா இருக்கும், அப்படி அனுகிரகம் பண்ணுங்க. அப்போ பிள்ளையும் கிடைச்சிருது, ஒரு சகோதரன் கிடைச்சிரும். அதுக்காக சொன்னான். பிறகு அவளுக்கு பாலில் வேக வச்ச 2 சோறு இதை அவளுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார். சமஸ்கிருதத்துல சோறுன்னு தான் பேர். இதுல ஒன்று உனக்கு, இன்னொன்று உன் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னார். இதை சாப்பிட்ட பிறகு அத்தி மரத்தை வலம் வணங்குங்க, உன் அம்மா அரச மரத்தை வலம் வரணும் அப்படின்னு சொன்னார். இவளுக்கு அத்தி, அம்மாவுக்கு அரச மரம். அதன்படி 2 அரிசியோட போன சத்தியவதி அம்மா கிட்ட அதை சொல்ல, அவள் அம்மா தான் மகளுக்கு விசேஷ சக்தி அளிக்கப்பட்ட அரிசியாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு அரிசியை தந்திரமா மாத்திட்டா. மரத்தை வளம் வர்ற விஷயத்துலையும் அவங்களுக்கு குழப்பமாயிருச்சு. இதை தெரிஞ்ச பிறகு பிருது சத்தியவதியை கண்டிச்சு, 2 பேரும் ஏமாந்துட்டீங்க, உனக்கு பிராமண புதல்வன் பிறக்க மாட்டான், வீரனான புதல்வன் தான் பிறப்பான் அப்படிங்கிறார். உண்மையிலே சத்தியவதிக்கு பிராமண தன்மையுள்ள குழந்தையையும் அவளுடைய தாய்க்கு சத்திரிய தன்மை உள்ள குழந்தையும் தர்றதுக்கு பிறகு நினைச்சிருந்தார். அந்த காலத்துல முனிவர்கள் ரிஷிகள்லாம் பெண்களுக்கு குழந்தை கொடுப்பாங்கங்கிறது இப்படித்தான், ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்து அது மூலமா பிறப்பாங்க. அது குழந்தை பிறக்கிற சூழல் எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் குறிப்பிட்ட பெண்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற போது இது மாதிரி பிரசாதம் கொடுக்குறாங்க. வீர புதல்வன் எனக்கு வேண்டாமே அப்படின்னு சத்தியவதி வருந்துறா. அப்போ பிறகு சொன்னார், சரி, அடுத்த தலைமுறைக்கு அந்த வீரியத்தை மாத்திக்குவோம் அப்படின்னார். இதனால சாதுவான ஜமதக்னிக்கு மகனா இருந்த பரசுராம் வீரத்தோட பிறக்கிறார். சத்தியவதியுடைய தாய்க்கு பிறந்த விஸ்வாமித்திரர் வீரனாக பிறந்தாலும் பிற்காலத்துல பிராமணரா மாறுறார். பிரசேனஜித் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய பொண்ணு ரேணுகாவை ஜமதக்னி திருமணம் செய்கிறார். காத்தால ரேணுகா பக்கத்துல இருந்த பர்வதா நதியில போய் நீராடிட்டு ஆத்து மணல்லே உடனடியா ஒரு பானையை செய்து அதுல தன்னுடைய கணவனுடைய நித்திய பூஜைக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வருவா. ஒரு நாள் அப்படி பர்வதா நதியில நீராடிட்டு இருக்கிற போது மன்னன் சித்திரரதன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மனைவியை கூட நதியில நீராடிக்கிட்டு இருந்தான். காலையிலே இதை செய்துக்கிட்டு இருந்தான். இதை இவ வாய் பார்த்தா. அதனால அவளால மனது கொஞ்சம் கலங்கமானதுனால மணல் பானை செய்ய முடியல. அவளுடைய மன சஞ்சலத்தால் இந்த குறை ஏற்பட்டுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜமதக்னி முனிவர் தன்னுடைய புதல்வர்கள்ட்ட ஒவ்வொருத்தண்டையா கட்டளையிட்டு பார்த்தார், ரேணுகாவுடைய தலையை துண்டா எடுத்துருங்க அப்படின்னு. மூத்தவன் ருமன்வான், அடுத்தவங்க சுசேனன், வசு, விஸ்வாவசு, இவங்கெல்லாம் மறுத்துட்டாங்க. கடைசி பையன்தான் இந்த ராமன், பரசுராமன். அப்போ அவங்ககிட்ட சொல்ல, பரசுங்கிற கோடாரிய அப்பப்போ கையில தூக்கிட்டு அலையிறதுனால பரசுராமன் பேரு. அந்த காரியத்தை அவர் செய்தார். இதனால அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்.
தந்தை பேச்சை அப்படியே நிறைவேற்றிருக்கிற. இப்போ ஓம் பேச்சை நான் நிறைவேற்றுறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ பரசுராமர் சொன்னார், எனக்கு என் அம்மா வேணும். இந்த சம்பவம் அவளுக்கு எந்த காலத்துலையும் நினைவுல வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ ஜமதக்கினிக்கு இரட்டை மகிழ்ச்சி. சம்மதிச்சு மகனுடைய இந்த உத்தம குணத்தால் ஈர்க்கப்பட்டு, இனி நான் கோவப்பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பரசுராமன்ட்ட சத்தியம் பண்ணார். விஸ்வாமித்திரரும் ஜமதக்கினியும் மாமா மருமகன் முறை, ஒரே சமயத்தில் பிறந்தவங்க, சமானமானவங்க. ஜமதக்கினிக்கு ஒரு முடி கூட கருப்பாக இருக்காது, எல்லாமே வெள்ளை முடி. அதனால் அவரை பற்றி பேசும்போது அடையாளம் பண்ண நரைமுடி முனி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இதனால் ஜமதக்கினி சாதுராத்திரம் அப்படிங்கிற 4 நாட்கள் யாகத்தை நடத்தி நரைமுடியை கருப்பாக மாற்றி வாலிபன் ஆக்கிட்டார். அந்த யாகத்தில் தன்னுடைய வம்சாவளிக்கும் சேர்த்து மந்திரங்களை சொன்னார். இதனால் ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு முடி அவ்வளோ சீக்கிரமாக நிறைக்காது அப்படிங்கிறது தெரிய வருது. இன்றைக்கும் அதை நடைமுறையில் பார்க்குறோம். ஜமதக்கினி ஓய்வு நேரங்களில் அம்பு எய்து விளையாடுவார். எய்த அம்புகளை மனைவி ரேணுகா எடுத்துகிட்டு வந்து தருவா. ஒரு முறை அம்பு பொறுக்கிட்டு வர போனவா திரும்பி வரல. ரொம்ப வெயில் அடிச்சது, தர சூடாக இருக்குது, நடக்க முடியல. அதனால் கொஞ்ச நேரம் மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. உடனே ஜமதக்கினி சூரியனை கூப்பிட்டு, வெயில் அடிக்காமல் இரு அப்படின்னு சொன்னார். என்னுடைய சுபாவம் அது, அதை எப்படி நான் விட முடியும்? நான் சூரியன். அந்தணருக்கு நேர்மை, பூமிக்கு ஸ்திரம், சந்திரனுக்கு அழகு, சூரியனுக்கு உஷ்ணம், கடலுக்கு ஆழம், நெருப்புக்கு எரிப்பு, மேருவுக்கு ஒளி, அதை பிரகாசிக்கிறது. இதெல்லாம் இயல்பானது, இதை மாற்ற முடியாது. அப்போ சூரிய தேவன் அவர்கிட்ட ஒரு ஜோடி செருப்பும் ஒரு கொடையும் கொடுத்தான். இதை கொண்டு உஷ்ணத்தை ஒருத்தர் தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்றான். மேலும் யார் ஒருத்தர் இந்த ரெண்டையும் பரிசளிக்கிறாரோ அவர் அதிக அளவு சூரியனுடைய சகவாசம் பெற்ற ஒரு புண்ணியத்தை பெறுவார் அப்படின்னு சொன்னான். அதனால வேத சடங்குகள்ல பாதுகை கொடை பரிசு தருவது முக்கியமானதாக கருதப்படுது. வாலிபமாகவே இருக்கிறதற்கான யாகம், முடி அழகுக்கான கேசவர்த்தினி தைலம், பயிர்களுக்கான இயற்கை உரம், பயிர்களுக்கான கிருமி நாசினி, இதெல்லாம் ஜமதக்கினி தான் உண்டாக்குனார். எப்பவுமே ஜமதக்கினியுடைய ஆசிரமத்தில் யாகங்கள் நடந்தபடியே இருக்கும். யாக அக்னியில் திரவியங்களை கஞ்சத்தனம் இல்லாமல் தாராளமாக போடுவார். அக்னியும் சந்தோஷமாக ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவன் ஜம்முன்னு சாப்பிட்றதுனால ஜம அப்படிங்கிற பேர் இவருக்கு அடைமொழியாக வந்துச்சு. ஜம அப்படின்னா நல்லா சாப்பிட்றத குறிக்கும். திருமணம் ஆனதும் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு விருந்து நடக்கும். விதவிதமான பலகாரங்கள் கொடுப்பாங்க. மாப்பிள்ளை நல்லா ஜமாய்க்கிறார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுபோல் அக்னிக்கும் நன்றாக உணவளித்தவர், அதான் அக்னிக்கு இவர் நல்லா உணவு கொடுத்தாருங்கிற அர்த்தம் ஜமதக்னி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஜமதக்னியோட ஒரு ஹோம பசு அவர்கிட்ட இருந்துச்சு. கேட்டதையெல்லாம் கொடுக்கும். அப்போ மன்னனாக இருந்த கார்த்த வீரியார்ஜுன் ஜமதக்னி சந்திச்சு அந்த பசுவை கேட்க அவர் தர மறுக்க பலவந்தமாக எடுத்துட்டு போனான். வெளியே போயிருந்த பரசுராம் விஷயம் கேள்விப்பட்டு கார்த்த வீரியார்ஜுனனை நேரில் போய் கொன்னுட்டு பசுவை மீட்டு வந்தார். வீரியார்ஜுனனுடைய மகன்கள் பரசுராமர் இல்லாத போது வந்து ஜமதக்கினியை கொன்னுட்டாங்க. ரேணுகா தன்னுடைய கணவர் உடல் முன்பாக 21 முறை மார்பிள் அடித்து அழுதா. இதனால பரசுராம் சத்திரியர்கள் மேலே கோபப்பட்டு 21 தலைமுறைக்கு சத்திரியர்களே இல்லாதபடிக்கு மன்னர்களை எல்லாம் பூமியை வலம் வந்து காலி பண்ணுறார். இப்படி இவங்களுடைய சரிதம் இருக்குது. கன்னியாகுமரியிலிருந்து போகிற போது, திருவனந்தபுரம் போகிற போது 7 கிலோமீட்டர் முன்னதாக திருவள்ளா அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே தான் ஜமதக்கினி ஆசிரமம் அமைச்சிருந்தார். பரசுராமருக்கு இப்போவும் அங்கே ஆலயம் இருக்குது. ஹரே கிருஷ்ணா.